ஜாதி வரி பிடிச்சு பிள்ளைங்க இங்க வரக்கூடாது கும்பிடுறதுக்கு. கோயிலில் வந்து நாங்கள் வந்து 4 பேர் தான். இந்த 4 குடும்பத்தை வந்து வேறு யாரும் உள்ளே வந்து போதக்கூடாது. எங்களை மட்டும்தான் போலீஸ் அடக்குதுன்னா அது காரணம் என்ன? நாம் பார்க்கும் இந்த காட்சி சேலம் தீவட்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி ஒரு கலவரத்தில் தீக்கிரையான கடைகளின் காட்சி. இது சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகாவை அடுத்த தீவட்டிப்பட்டி கிராமம். ஆதிக்க ஜாதியினர் நிறைந்த தீவட்டிப்பட்டி கிராமத்திற்கு அருகே நாச்சினப்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். இந்த இரு கிராமத்திற்கும் மத்தியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கோவிலில் திருவிழா துவங்கிய நிலையில் மே 1ஆம் தேதி இரவு கோவில் விவகாரம் தொடர்பாக ஆதிக்க ஜாதியினருக்கும் பட்டியலினத்தைச் சேர்ந்த குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண மே 2ஆம் தேதி இரு தரப்பையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வருவாய்த்துறையினர் தெரிவிக்கின்றனர். இரு தரப்பும் சமரசம் அடையாத நிலையில் அன்று மதியமே இரு தரப்பிற்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த நகைக்கடை, காய்கறி கடை என 5 கடைகளுக்கு சிலர் தீ வைத்த போது இது கலவரமாக உருவெடுத்தது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது, கலவரத்திற்கான காரணம் என்ன என்பதை அறிய பிபிசி தமிழ் தீவட்டிப்பட்டி கிராமத்திற்கு சென்றது. இவர் தீக்கிரையான காய்கறி கடையின் அருகே பூக்கடை ஒன்றை நடத்தி வரும் சரஸ்வதி. கலவரத்தின் போது சம்பவ இடத்தில் தான் இருந்ததாக இவர் கூறினார். அந்த பக்கம் சத்தம் போட்டு வந்தாங்க. வந்ததுமே எல்லாம் கடையில் உடைச்சாங்க. எல்லாம் பழங்கள்லாம் கீழே எடுத்து கொட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அந்த பக்கம் கால் ஒன்று குண்டு ஒன்று எடுத்துகிட்டு ஓடினாங்க. போயிட்டு கொஞ்சம் எப்போ போலீஸுக்கார துரத்தி தான் வந்தாங்க. வந்துமே அப்போயும் கொஞ்ச நேரம் எல்லாம் லாரி பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. டிப்பர் லாரி இருந்தது, அதுக்கு மரப்பில் தான் பற்ற சுட்டாங்க. நம்மிடம் பேசிய பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் நுழைய விடாமல் ஆதிக்க ஜாதியினர் தடுத்ததால் தான் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறினர். காவல்துறையினர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எங்கள் ஊர் தீவட்டிப்பட்டி, என் பேர் தங்காயி, எனக்கு 63 வயசு ஆகுது. அது வரைக்குமே நாங்கள் அங்கே போவோம் வருவோம். அதுக்கு முன்னே எத்தனை தலைக்கட்டோ நாங்கள் ஒற்றுமையாக அந்த கோயிலுக்கு போவோம் வருவோம். எங்கள் ஊரில் 2 சாமி இருக்குது. இங்கேருந்து சத்தி அழைச்சிட்டு போய் தான் அந்த பூ எடுத்துகிட்டு போய் தான் அங்கே நோம்பியே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சாமியும் அங்கே அழைச்சிட்டு போது எங்களுக்கு ஒற்று உறவு இல்லாத இருக்குமா? எங்களுக்கு அதை அங்கே போக எங்களுக்கு உரிமை இல்லாத இருக்குமா? அந்த காலத்துலேருந்து நாங்கள் எல்லாமே தான் ஒற்றுமையாக கும்பிடுவோம், போவோம் வருவோம், கெடா வெட்டுவோம், பொங்க வைப்போம், உண்டிக்கு போடுவோம், காசு போடுவோம், நகை போடுவோம். அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. இப்போ முளைச்ச பிள்ளைங்க நீங்கள் ஜாதி வரி பிடிச்ச பிள்ளைங்க இங்கே வரக்கூடாது கும்பிட்றதுக்கு. இதோட கட் பண்ணிக்கணும், இந்த வருஷத்தோட அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துக்குது. இது எங்களுக்கு தெரியல. அதையும் மீறி எங்கள் பொம்பளைங்க வேண்டுதலை வச்சவங்க கங்காணம் கட்ட போனாங்க. பூசாரி கூப்பிட்டு நாங்கள் மதிப்போம். பூசாரி கூப்பிட்டு எங்களுக்கு கங்காணம் கட்டி விடு, உங்களுக்கு கட்ட முடியாது, எங்கெல்லாம் நீங்கள் சொல்லி உள்ளே விடவானான்னு சொல்லிவிட்டாங்க. நாங்கள் கட்ட மாட்டோம், இந்த அன்னி கட்டிட்டு போனால் அள்ளி கீழே போட்டாங்க. எங்களை துரத்தி கல் எடுத்துட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து அதை தடுக்கணுமா இல்லையா? அந்த பக்கமும் தடுக்கணும், இந்த பக்கமும் தடுக்கணும். அவங்கள விட்டுட்டாங்க, கல் அடிக்க சௌரியமா விடுறாங்க. நாங்கள் எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறோம். ஆனால் அவங்க ஒருத்தர் கூட அடிப்படை கிடையாது. எங்களை மட்டும்தான் போலீஸ் அடக்குதுன்னா அது காரணம் என்ன? அப்போ நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு தானே எங்களை மட்டும் அடக்கி இத்தனை பேர்த்தையும் அடி வாங்க வச்சுட்டீங்க. 1972 இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இந்த கோவில் வந்துவிட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள ஆதிக்க ஜாதியைச் சேர்ந்த சிலர் பட்டியலின மக்களை கோவிலுக்குள் நுழைய விட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து 4 பேர் தான். இந்த 4 குடும்பத்தை வந்து வேறு யாரும் உள்ளே வந்து போதக்கூடாது. காலனிக்காரங்க உள்ளே வந்து போதக்கூடாது. சமூகங்கள் நாங்கள் வந்து எங்கள் கட்டுப்பாட்டெலாம் இது வரைக்கும் வச்சுருந்தோம். இந்த 2 வருஷமாக தான் வந்து அவங்க எங்களோட ஆர்ப்பாட்டத்தை காமிக்கிறாங்க. இப்போ எங்களை வந்து மதிக்கிறதில்ல. வந்து உள்ளே வந்து நாங்கள் போட்டிப்போம் அப்படின்னா எங்களுக்கு வேணாம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அந்த பதவி இருந்தால் போதும் எங்களுக்கு. ஆனால் வந்து அவங்க உள்ளே வரக்கூடாது. கோயில் வந்து பொது கோயில் கிடையாது. இது எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 5 மதம் சாதி எங்கள் இது மட்டும். நாங்கள் ஒரு 5 மதம் 5 நிர்வாகம் இருக்குது. இதில் 5 பேர் சாமி கும்பிடுவோம். அவங்க காணேச்சு அவங்க எங்கே நாங்கள் எடுத்துக்குவோம். அதனால் இவங்க வருவாங்க. வந்தால் வெளியே நின்று நீர் வாங்குவாங்க.
நீர் வாங்கிக்க கொண்டாந்து பூஜை நீர் போடுவாங்க, நீர் வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க. இப்போ வந்து அந்த பையன் பண்ணுற வேலை, நாங்கள் தேர் இழுப்போம், நாங்கள் உள்ளே பூதுவோம், எங்களுக்கும் பொறுப்பு வேணும், நாங்கள் எல்லாம் தான் பண்ணுவோம், அதை பட்டா நோம்பி போடு, இல்லைன்னா போடாதீங்க அப்படின்னு பேசணும். காவல்துறையினர் வேண்டுமென்றே வீடு புகுந்து தாக்கியதாக பட்டியலினத்தினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது காணொலி வடிவில் பேச சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மறுத்துவிட்டார். எனினும் குற்றச்சாட்டுகள் குறித்து கைபேசி வாயிலாக விளக்கமளித்தார். 1972 ஆண்டு முதல் அந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு பட்டியலின ஜாதியினரை உள்ளே நுழையக்கூடாது என ஆதிக்க ஜாதியினர் கூறியதால் இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 30 பேர் கைது செய்யப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கடைகளுக்கு தீ வைத்தவர்களை தேடி வருகிறோம். இரு தரப்பையும் கைது செய்யும் போது நாங்கள் ஆதாரத்திற்காக வீடியோவும் எடுத்திருக்கிறோம். காவல்துறையினர் வேண்டுமென்றே யாரையும் தாக்கவில்லை. அப்படி புகார் வரும் பட்சத்தில் எங்கள் வீடியோக்களை ஆய்வு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளர். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தும் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் செல்ல ஆதிக்க ஜாதியினர் தடை விதித்த விவகாரம் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியிடம் கேட்டபோது கலவரம் ஏற்படுவதற்கு முன்பு இரு தரப்பு மக்களையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்போது பட்டியலின மக்களை கோவிலுக்குள் அனுமதிப்பது தொடர்பாக தங்களுக்குள் ஆலோசனை நடத்த ஒரு நாள் அவகாசம் கேட்டனர். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தையை முடித்த அன்றே ஏன் கலவரம் செய்தார்கள் என்பது தெரியவில்லை. சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து வருகிறோம். காவல்துறையினரின் கண்காணிப்பில் நிலைமை கட்டுக்குள் உள்ளது. பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் செல்ல ஏற்பாடு செய்து சமூக நீதியை உறுதிப்படுத்துவோம் என்று தெரிவித்தார்.